புனேவில் நோய்வாய்ப்பட்டிருந்த ஐடி ஊழியரின் மகள்களை குணப்படுத்துவதாக கூறி 14 கோடி ரூபாயை சாமியார் கும்பல் ஒன்று சுருட்டி உள்ளது. லண்டனில் பணியாற்றி வந்த ஐடி ஊழியர் போலி சாமியார் கும்பலை நம்பி லண்டன் வீடு, புனே நிறுவனம், விவசாய நிலம் என அனைத்தையும் இழந்தது எப்படி? மகாராஷ்டிர மாநிலம் புனே நகரைச் சேர்ந்த ஐடி பொறியாளர் தீபக் டோலாஸ். இவர் லண்டனில் உள்ள பிரபல ஐடி நிறுவனம் ஒன்றில் 2003ஆம் ஆண்டு முதல் 2010ஆம் ஆண்டு வரை பணியாற்றி வந்துள்ளார். உயர் பதவியில் இருந்த தீபக் மாதம் பல லட்சங்களை சம்பளமாக வாங்கியுள்ளார். இதனால் லண்டனிலேயே வீடு வாங்கிக் கொண்டு மனைவி மற்றும் 2 மகள்களுடன் செட்டில் ஆகியுள்ளார். மகள்கள் இருவருக்கும் உடல்நல கோளாறு இருந்துள்ளது. முதல் மகளுக்கு நரம்பியல் கோளாறும், 2வது மகளுக்கு ஆட்டோ இம்யூன் பிரச்சனையும் இருந்துள்ளது. ஏராளமான பணத்தை சம்பாதித்த போதும் மகள்களுக்கு இருந்த பிரச்சனையால் தம்பதி நிம்மதியின்றி இருந்துள்ளனர். மேலும் லண்டனில் மகள்களுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையில் முன்னேற்றம் இல்லாததால் உறவினர்கள் பேச்சை கேட்டு சொந்த ஊரில் நாட்டு வைத்தியம், மந்திரம், தந்திரம், மாந்திரீகம் மூலம் குணப்படுத்தலாம் என 2010ஆம் ஆண்டு வேலையை உதறி தள்ளிவிட்டு சொந்த ஊர் திரும்பியுள்ளார். புனே ஹிஞ்சாவடியில் உள்ள நிறுவனத்தில் தீபக் சில லட்சங்கள் சம்பளத்தில் பணிக்கு சேர்ந்துள்ளார். மகள்களுக்கு நாட்டு வைத்தியம் மூலமும் இங்குள்ள மருத்துவர்கள் உதவியுடனும் மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொண்டு வந்துள்ளார். மேலும் வழிபாட்டு தலங்களுக்கு அழைத்துச் செல்வது, சாமியார்களை அழைத்து வந்து பூஜை செய்வது என பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வந்துள்ளார். இந்நிலையில் தீபக் டோலாஸின் மனைவி பஜனை நிகழ்ச்சி ஒன்றிற்கு சென்றபோது தீபக் காட்கே என்பவர் அறிமுகமாகியுள்ளார். புனேவைச் சேர்ந்த பெண் சாமியார் வேதிகா குணால் பந்தர்புர்கர் என்பவரின் உடலில் கடவுளின் ஆன்மா உள்ளதாகவும் அவர் மூலம் இந்த பிரச்சனையை குணப்படுத்தலாம் என கூறியுள்ளார். இதையடுத்து வேதிகாவை அறிமுகப்படுத்தி வைத்துள்ளார். அவர் மூலம் குணால் பந்தர்புர்கர், வேதிகாவின் தாய் மற்றும் சகோதரர் ஆகியோர் அறிமுகமாகியுள்ளனர். வேதிகா கடவுளின் ஆன்மா தனது உடலில் நுழைவதாகவும் அதன் மூலம் தீபக் டோலாஸின் 2 மகள்களையும் காப்பாற்றுவதாக உறுதியளித்துள்ளார். பின்னர் ஐடி பொறியாளர் தீபக்கின் குடும்ப விவரங்கள், சொத்துகள் உள்ளிட்டவை குறித்து அறிந்து கொண்டுள்ளனர். அப்போது தீபக் டோலாஸுக்கு இங்கிலாந்தில் இருந்த வீடு, புனே நகரில் இருந்த நிலம், சொந்த ஊரில் இருந்த விவசாய நிலம் உள்ளிட்ட சொத்துகளில் பிரச்சனை உள்ளதாகவும் அதனை விற்குமாறும் கூறியுள்ளார். இதனால் அதை விற்று 14 கோடி ரூபாயை தீபக் டோலாஸ் பெற்றுள்ளார். அந்த பணம் பாவம் உள்ள பணம் என்றும் அதை வைத்திருந்தால் கஷ்டம் உங்களை விட்டு நீங்காது என்று கூறி கொஞ்சம் கொஞ்சமாக 13 கோடியே 20 லட்சம் ரூபாயை சுருட்டி உள்ளனர். பல்வேறு பூஜைகளை செய்வதாக வேதிகா கும்பல் நாடகமாடி வந்துள்ளது. ஆனால் தீபக் டோலாஸின் 2 மகள்களின் உடல்நிலை மேலும் மேலும் மோசமடைந்ததே தவிர எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. ஆனால் மேலும் பணம் பறிக்கும் நோக்கில் வீட்டில் இருந்த நகைகளை விற்று பணம் தருமாறும், உறவினர்களிடம் கடன் வாங்கி பணம் தருமாறும் கேட்டுக்கொண்டே இருந்துள்ளார். இதனால் இந்த கும்பல் தன்னிடமிருந்து பணம் பறிப்பதை மட்டுமே நோக்கமாக கொண்டு செயல்படுவதை அறிந்த தீபக் டோலாஸ் போலீசில் புகார் அளித்தார். சுமார் 14 கோடி ரூபாய் மோசடி என்பதால் புனே நகர பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறைக்கு வழக்கு மாற்றப்பட்டது. இதையடுத்து விசாரணை நடத்தி புனேவைச் சேர்ந்த பெண் சாமியார் வேதிகா குணால் பந்தர்புர்கர், குணால் வைஜநாத் பந்தர்புர்கர் மற்றும் நாசிக்கைச் சேர்ந்த தீபக் ஜனார்த்தன் காட்கே ஆகிய 3 கைது செய்தனர். வேதிகாவின் தாய் உள்ளிட்ட 2 தேடி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.